வணக்கம் மக்களே. சமைக்கலாமா? வாங்க. இப்போ என்ன சமையல் பண்ண போகிறோம் பாருங்க. காய்கறி பருப்பு சாப்பாடு நம்ம பண்ணுவோம். வாங்க எப்படி என்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அடுத்தது காய்கறி உங்கள் விருப்பத்துக்கு என்ன காய்கறி போடணுமோ அது போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கேரட்டு, அரசாணிக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் இதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். வேறு உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்கிற கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய் போட்டிருக்குறேன். அரசாணிக்காய் எல்லாம் போட்டிருக்குறேன். இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி, கடுகு, தூளுங்க பாருங்க, மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள். பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, எண்ணெய், தேவையான உப்பு. வாங்க நம்ம சமைக்கலாம். காய்கறி பருப்பு நம்ம என்ன சமையல் பண்ணுவோம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் சுக்கரை எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கோங்க. வெடிச்சோன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு ப்ரௌன் கலர் வர மாதிரி பாருங்கள். நல்லா ப்ரௌனாக வந்திருக்கு. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டவங்க உப்பு போட்டுருந்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா காய்ஞ்சிரும். பாருங்கள், உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா ஒரு கலரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கினா தக்காளி நல்லா காய்ஞ்சிரும். உங்களுக்கு தேவையானது உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துருக்குது. நல்லா கரைஞ்சிருச்சு தக்காளி. அடுத்தது நம்ம தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகு வந்திருக்கு. அடுத்தது காய்கறிக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த காய்கறி மேலே வேணுமோ அது போட்டுக்கோங்க. நாங்கள் கேரட்டு, பீன்ஸு, அரசாணிக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஒரு நல்லா கலர் கிடைக்குங்க. ஒரு 10 நிமிஷம் பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி தண்ணி எப்படி அளவு எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நாங்கள் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசிப்போம். எக்ஸ்ட்ரா அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த காய்கறிகள்லாம் வேகணும். அதெல்லாம் கொஞ்சம் அரை டம்ளருக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சிருக்கு. இந்த மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு. அடுத்தது அரிசியும் பருப்பு ஊற வச்சுருக்குறோம். அதையும் போட்டுக்கோங்க. ஒரு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் மூடி வச்சுக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா இல்லையா, காரம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் ஏதாச்சும் பத்தலைங்களான்னு இங்கே கொண்டு போட்டுக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு மூடி வைக்கணும்.
பாருங்க நல்லா கொதிச்சிச்சு. அது மேலே ஒரு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்தோன்னா பருப்பு காய்கறிகளை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல, வெயிட் பண்ணுவோம். பாருங்க ஒரு விசில் வந்தாச்சு. இந்த மாதிரி 3 விசில் வச்சுருங்க. வாங்க, ரெடி ஆகிடுச்சு காய்கறி பருப்பு சாப்பாடு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி நல்லா பரன்னு நல்லா பாட்டுக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் அரிசிலாம் குழையாமா எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இப்படி ஒரு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள் இந்த காய்கறிங்கெல்லாம் நல்லா போட்டிருக்குறோம் நாங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது குழையாமல் நல்லா இருக்குது. சரி, ஒரு கழுவு ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு தனிச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ எல்லாம் செஞ்சுக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு இன்னொன்று பார்த்தேன், கார சட்னி பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ரெடி ஆகிடுச்சு காய்கறி பருப்பு சாப்பாடு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதே பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. குழந்தைங்கலேருந்து பெரியவர் வரைக்கும் நல்லா சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும்.